ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அதே மாதிரி இன்னும் நிறையா மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நிறைய பேர் வாழ்த்துலாம் அனுப்பிச்சிருந்தீங்க. ஒரு சில பேர் கால் பண்ணி எனக்கு நல்லா பண்ணுங்க ப்ரோ, சூப்பராக பண்ணுங்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணால் தான் நம்ம வந்து க்ரோத் ஆக முடியும்லாம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆன பிறகு ஒரு 2 மாதத்துலேயே எனக்கு வந்து மணி நீடு இருந்துச்சு. ஆக்சுவலாக மணி நீடுனா, இதுக்கு முன்னாடி ஒரு சேலரி வாங்கி அம்மா நான் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் ஒரு பர்டிகுலரான ஒரு எக்ஸ்பென்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதுக்கு எனக்கு வந்து அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, செகண்ட்ஸில் வந்து பைக் வாங்கி OLXில் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பைக்லாம் வாங்கி OLXில் வந்து சுற்றி ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுவேன். அதை வந்து ஒரு சில பேர் வாங்குவாங்க. அப்படி ஒரு 4 வண்டி 3 வண்டியிலேருந்து 4 வண்டியை நம்ம விற்றேன். அப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதாவது கை மாற்றி விடுறதுல ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ பயங்கர ஹாப்பி. அந்த அமௌண்ட் வந்து எனக்கு பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டயத்தில் ஒரு 2500 3000 தான் எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் அந்த டயத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. 3000 ரூபா கிடச்சிருக்கு, இதை வச்சு ஜாலியாக செலவு பண்ணலாம். அப்போ நான் ஜாலியாக செலவு பண்ணலான்னு தான் நினச்சி அதை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த யூடியூப்லலாம் இன்கம் வரும் அப்படிங்கிறது யார் மூலமும் எனக்கு வந்து கேதர் பண்ணிட்டேன். யூடியூப் சேனல் உடனே ஓப்பன் பண்ணி நானும் ஜீவிதாவும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். வீடியோஸ் போட ஆரம்பித்து ஏப்ரல் 10 ஆரம்பித்தேன். மே ஜூலையில் எனக்கு மானிட்டைஸ் ஆகி காசு வந்துடுச்சு. ஜூலையில் வந்து ஒரு $130 நம்ம வந்துருந்துச்சு. 8000 9000 10,000 வந்துருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப்லேருந்து 10,000மா, அட பாவிங்களா, இது தெரியாமல் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோமே, தற்குறியாக இருந்துட்டியடா தற்குறி பயலை அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்டெல்லாம் குதிக்கிறேன்னா அப்படி, ஏம்மா யூடியூப்பில் 10,000, நான் தான் பணக்காரன், இந்த ஏரியா எவ்வளோ, இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரேஞ்சுக்கு நான், என் ஒய்ஃபு, எங்கள் அம்மாவும் பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டு, என் தம்பி எல்லாருமே பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டு. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் அப்படியே கொஞ்சம் க்ரோத் ஆரம்பிச்சிச்சு. $200 $300 $400 ஜாலியாக இருக்குது. எனக்கு சொல்லும் போதே செம்ம ஜாலியாக இருக்குது, ஹோல்சம்மாக இருக்குது. அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. $200 $300 $400 ஏறும் போது என் ஒய்ஃப்ட்ட சொல்கிறேன், என்னடி கம்பெனிக்கெலாம் போயிட்டு அப்படின்ட்டு ஒரு மைண்டு அப்போவே கம்பெனிக்கெலாம் போயிட்டு 30 நாள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், யூடியூப்பில் வீடியோஸ் போட்டால் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதையே வியூஸ் வந்து செம்ம ட்ராப் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 100K அடித்தோம். 100Kக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் பெருசாக போகலை. அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நான் அப்படியே ஒர்க்கு போயிட்டுருந்தேன். அந்த டயத்தில் தான் அந்த மாதிரி கொஞ்சம் சொதப்பல்ஸ்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொதப்பல்லாம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ் போக பிடிக்கல. ஆப்வியஸாக நீங்கள் அந்த பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆஃபீஸ் போகலாம் எனக்கு பிடிக்கல. உடனே நான் வந்து என்ன பண்ணலான்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வந்து மேண்டிட்ரியாக இருக்கணும். அதாவது இப்போது நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அது மேண்டிட்ரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதில் வந்து ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர், இதுதான் நம்ம மனுஷனுக்கு ரொம்ப மேண்டிட்ரியான விஷயம், 3 விஷயம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறதை எடுத்துப்போம், ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து யோசித்தேன். ஃபுட் பிஸ்னஸில் என்னென்னா, ஃபுட்டுனா சாப்பிட்ற ஃபுட் இல்லை, ஃபுட் ரிலேட்டட். நான் பெங்களூர் போயிருந்தேன். அந்த டயத்தில் வந்து பெங்களூர் போயிருந்தேன். போனப்போ பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் இருக்கும். ஐஸ்கிரீம்னால் இந்த ஒரு ரோலரில் க்ரீம் ஊற்றி நம்ம ஒரிஜினலான ஃப்ரூட்ஸையே வச்சு தேய்ச்சா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அந்த ரோலரில் ஒட்டிக்கும். அதை அப்படியே நம்ம சுரண்டி கொடுத்தா ஐஸ்கிரீம் வரும்.
இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டே. ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணணும்னு நினச்ச பிஸ்னஸே இது தான். இது பண்ணணும்னு நினச்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே வந்து நான் இந்த அனலைசிஸ்லாம் நான் பண்ணுறேன். அனலைசிஸு, ப்ராடக்ட் என்குயரி இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா இது பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இது பண்ணால் என்னென்ன மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இதெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சென்னையிலேயே அந்த ஃப்ரீசிங் ரோலர் இருந்துச்சு. ஒரு 80,000 1 lakh இருந்துச்சு. அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ப்ரோ, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. அவங்க வந்து இந்திக்காரங்க வந்து ஐஸ் போட்டு பண்ணுவாங்க. இது ஃபுல்லாகவே ஃப்ரீசர் மாதிரி, நம்ம ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்கும். ப்ளக்கை போட்டு சுவிட்ச் போட்டால் ஃப்ரீஸ் ஆகிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டா. இது வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், ரீச் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் வேணும், அதுவும் இல்லாமல் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு. எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணும் போது ஒரு 5 to 7 lakhs தேவைப்பட்டுச்சு. அப்படியே நான் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டேன். என்னடா அது, ஒரு பிஸ்னஸ் தொடங்கணுன்னா இவ்வளோ காசு ஆகுமா அப்படின்னு பயங்கர குழப்பம்னா என்ன எப்படி பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணணுன்னு நம்ம வந்துட்டோம், யோசிச்சிட்டோம். ஆனால் பிஸ்னஸுக்கு இவ்வளோ செலவாகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே கிடந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2வது போயிடுவோம். ஃபுட்டு வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நம்ம 2வது போய்டும், கிளாத்திங் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத்திங் பிஸ்னஸ் அப்போ தான் எனக்கு வந்து உதயம் ஆகுது. ஒரு அந்த லைட்டெல்லாம் எரியல, பல்ப் எரியல, அந்த மாதிரி உதயம் ஆகுது. அப்போ தான் வந்து நான் அந்த ஜாப் ரிசைன் பண்ணுற கட்டம், அதாவது February March அந்த டயத்தில் இருக்கேன். கிளாத்திங் பிஸ்னஸ்ன்னு என் மைண்டில் ஸ்டோர் ஆயிடுச்சு, நல்லபடியாக ஸ்டோர் ஆயிடுச்சு. ஃபுட் பிஸ்னஸோட கிளாத்திங் பிஸ்னஸ் ஸ்மாலராக இருக்குது, ஸ்மாலர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போது இருந்துச்சு. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி ஓகே கிளாத்திங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைசிஸ் பண்ணுறேன். கரெக்டாக வந்து March 15 வருது, நான் ஜாப் ரிசைன் பண்ணுறேன். ஜாப் ரிசைன் பண்ண மறாத நாளே கிளம்பிட்டேன். எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும், நமக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன். 1000 கிலோமீட்டர்னால் நான் இங்கே காஞ்சிபுரம்லேருந்து பெங்களூர்லேருந்து சேலம்லேருந்து திருப்பூர், ஈரோடு, நான் அப்படி இப்படின்னு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 1000 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒரு மார்க்கெட் எல்லாத்தையுமே அலசி ஒரு ஃபைனல் டிசிஷனாக ஒரு மேனுஃபேக்சரரை பிடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸில் அவர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி எனக்கு டிஷர்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும், நான் வந்து டிசைன்ஸ்லாம் கொடுத்துருவேன், நீங்கள் வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அவரும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டாக்கோட அமௌண்ட் வந்து 50 டிஷர்ட் தான், வெறும் 50 டிஷர்ட். ஒரு கலரில் எல்லாத்துலேயும் 5 பீஸ், 2 கலரில் எல்லாத்துலேயும் 5 பீஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சேல் பண்ணுறதுக்கு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்கம்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணிட்டேன். ஜாப் ரிசைன் பண்ணிட்டா எனக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து எனக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிஎஃப் அதுக்கப்புறம் அந்த சொசைட்டியில் நான் சின்னதாக சேவ் பண்ணி வச்சது, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் பேக்கப்புக்கு வச்சுக்கிட்டேன். அதாவது என் ஃபேமிலி வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ அதனால் இந்த அமௌண்ட்டை பேக்கப் வச்சுக்கணும் ஒரு 6 மாதத்துக்கு. ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு வந்து நம்மளை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மைண்ட் செட் அளவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேக்கப் வச்சுக்கிட்டேன். நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ்க்கெலாம் இந்த யூடியூப் சேனலில் வர அந்த $200 $300 வர அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இதுதான் என்னோடய பிளான். மார்ச்சோட எண்டில் இருங்க, ட்ரெயின் போயிடட்டும். ஓகே, கம் டு த பாயிண்ட். 50 டிஷர்ட்டையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், நம்ம வந்து வீடியோஸ் எடுத்து போடுவோம், எல்லாமே சேல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுத்து ஒவ்வொன்றா வியர் பண்ணி நான் வீடியோஸ் போடுறேன். வீடியோஸ் போகுது, வியூஸ் போகுது, ஒரு 1000 வியூஸ் போகுது, 2000 வியூஸ் போகுது, 5000 வியூஸ் போகுது, 6000 வியூஸ் போகுது, 10,000 போயிடுச்சு, 15,000, 20,000, 25,000 வரையும் போயிடுச்சு. எனக்கு ஒரு ஆர்டர் கூட வரல. அவங்களுக்கு புரியல, என்னோடய வியூவர்ஸுக்கு புரியல, இவன் என்ன பண்ணுறான், ஏதோ டிஷர்ட்டை போட்டுட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான், இவன் யார் என்னன்னே ஒன்றுமே புரியல. என்னோடய ஃபாலோவர்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே புரியல. அதே மாதிரி நான் போட்ட டிசைன் வந்து எனக்கு பிடிச்ச டிசைனாக போட்டேன்.
அது வந்து எனக்கு பிடிச்ச டிசைன் வந்து உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவே எனக்கு ரியலைஸ் ஆக லேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது அப்படியே தங்கிருச்சு, அந்த ஸ்டாக் ஃபுல்லாக தங்கிருச்சு. சரி ஓகே, இந்த டிசைன் தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு 90 டிஷர்ட் ஆர்டர் போடுறேன். ஆர்டர் அதில் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஃபங்கியாக அது இதுன்னு போட்டு கொண்டாந்து வச்சு அதையும் சேல் பண்ணுறேன். ஒன்று கூட சேல் ஆகலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 26,000 கிட்ட லாஸு. ஒரு டிஷர்ட் கூட சேல் ஆகலை. ஒரு டிஷர்ட் சிங்கிள் நம்பர் கூட சேல் ஆகலை. என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. எப்படி சொல்கிறது, வேலையை விட்டுட்டேன். யூடியூப்பு பேக்கப்பு வச்சாச்சு, பிஸ்னஸ்குள்ளே வந்தாச்சு, சேல் ஆகலை. ஐடியாவே இல்லைன்னா எப்படி சொல்கிறது, சேல் ஆகலை, அவ்வளோதான். சேல் ஆகலை, சிம்பிள். என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ ஸ்டாக் இருக்குது. ஆல்ரெடி வாங்கின ஒரு 50, இது ஒரு 90, 140 டிஷர்ட்டுக்கிட்ட இருக்குது. எங்கள் அம்மா வந்து என் மூஞ்சை பார்க்குறாங்க. அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி இப்படி எட்டி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி எங்கள் அம்மா என் மூஞ்சை பார்க்குறாங்க. நான் கேட்குறேன் ஜீவிதா, என்ன ஜீவிதா இது, ஒன்றுமே புரியல ஜீவிதா எனக்கு. நான் நினச்சதே வேறு, நடந்தது வேறு. அப்பங்கும் போது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஆக்சுவலாக பிஸ்னஸ் வேறு, சோஷியல் மீடியா வேறு. அதாவது சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் ஓடும், பிஸ்னஸ் வந்து வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல தான் எனக்கு செம்ம அடி வாங்கினேன். 26,000 லாஸ். நம்ம வந்து வேலைக்கு போகிறப்ப கூட அந்த 26,000 மேனேஜ் பண்ணிடலாம். வேலைக்கு போகாத அந்த 26,000 வந்து உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டு. அந்த லாஸ்ட்டு மந்தோட யூடியூப் காசு எல்லாத்தையுமே எடுத்து அதில் போட்டு பண்ணியாச்சு. ஒன்றுமே புரியல, சேல் ஆகலை, லாஸ், அப்படியே உட்காந்துருக்கேன். அப்புறம் வந்து நம்மளோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன, ரேட்டை கம்மி பண்ணுறது. டிஷர்ட்டோட ரேட்டெல்லாம் கம்மி பண்ணுறது. வேறு ஆப்ஷன் கிடையாதுல்ல, உங்களுக்கு எல்லாத்தையுமே சேல் பண்ணணும், எல்லாத்தையுமே கொடுக்கணும். அப்படிங்கும் போது டிஷர்ட்டோட ரேட்டை கம்மி பண்ணணும். நானுமே வந்து வாங்கின ரேட்டுக்கே விற்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டேன். வாங்குகிற ரேட்டுக்கே விற்றுடலாம், அவர்கிட்டேருந்து என்ன ரேட்டுக்கு வாங்கணுமோ அந்த ரேட்டுக்கு விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி விற்கிறப்ப ஒரு 5 டிஷர்ட் 6 டிஷர்ட்டு ஒருத்தங்க 10 டிஷர்ட்டுக்குள்ளே போயிருக்கும். 140 டிஷர்ட்டில் ஒரு 15-20 டிஷர்ட்டுக்குள்ளே போயிருக்கும். அவ்வளோதான் சேல் ஆகிருக்கும். சரி ஓகே, 20 டிஷர்ட் சேல் பண்ணிட்டோமே, 20 பேர் நம்மளை நம்பி வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோட இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவோட எண்டில் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, பிஸ்னஸ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும், அனுபவங்கள் நிறையா எடுத்துக்கணும். நீங்கள் அதில் பழக தான் புது விஷயம்லாம் கற்றுப்பீங்க. அடிபட்டு நிறையா புது விஷயங்கள் கற்றுப்பீங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் மெயினாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிஸ்னஸ்ஸு. இப்போ நிறைய பேர் வந்து டிஷர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். நல்லா பண்ணுங்கள், குவாலிட்டியாக பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் போய் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மேனுஃபேக்சரராக போய் பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேளுங்க. மெட்டீரியல்லே பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குது. காட்டன் இருக்குது, காட்டன் பாலிஸ்டர் மிக்ஸ் இருக்குது, பாலியஸ்டர் கம்ப்ளீட் பாலியஸ்டர் இருக்குது, சர்ப்ளஸ் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களை நிறைய ஏமாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நேரில் போய் எந்த ஆர்டராக இருந்தாலும் கொடுங்க, நல்லபடியாக வாங்க. ஸோ என்னோடய பிஸ்னஸில் இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.